ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பொள்ளாச்சியில் உள்ள மாசாணியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த கோயிலை ராமர் லட்சுமணன் காலத்திலே சீதையை தேடி வரும்போது இங்கே வந்து கரெக்டாக வந்து வழிபட்டிருக்காங்க. இதனால தான் அந்த கோபுரத்தில் கூட ராமர் லட்சுமணனோட சிலை வந்து இருக்குங்க. இதை வந்து பார்க்கும்போது உண்மையிலே பயங்கர ஆச்சரியமாக வந்துருந்துச்சு. இந்த மாசாணி அம்மனுக்கு நிறைய வரலாறுகள் வந்து இருக்குங்க. அதில் ஒரு வரலாறு என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் நன்னன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து இருந்தாராம். அந்த மன்னன் வந்து ஒரு மாம்பழத்தை யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து போடுறாரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி கூட ஒரு பொண்ணு வந்து அந்த மாம்பழத்தை வந்து சாப்பிட்றா. அதனால அந்த பொண்ணுக்கு மரண தண்டனையே அந்த மன்னன் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பழி வாங்குறதுக்காண்டி இன்னொரு அவதாரம் எடுத்து வர்றதுதான் இந்த மாசாணி அம்மன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் இருக்கிற இன்னொரு கதை என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி வந்து இருக்காங்க. அந்த மனைவி வந்து கர்ப்பமா வந்து இருக்காங்க. அப்போ வந்து திடுதிப்புன்னு அவங்களுக்கு வலி ஏற்படும் போது மருத்துவரை பார்க்கறதுக்காண்டி அவங்க வந்து போறாங்க. அந்த மாதிரி போகும்போது தொடர்ந்து அவங்களோட மனைவினால நடக்க முடியல. அதனால அந்த கணவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மனைவியை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மருத்துவர்கிட்ட வந்து போறாரு. அப்போ திடீர்னு அந்த மருத்துவர் போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள அந்த இடத்துல மனைவி வந்து காணாம வந்து போயிடுறாங்க. என்ன இருக்கு அப்படின்னா, அந்த பிரெக்னெண்டா இருந்த அந்த பொண்ணு வந்து கீழே இருந்த மாட்டு சாணத்தை மிதிச்சு அப்படியே வந்து வலிக்கி விழுந்துடுறாங்க. அதுல வந்து குழந்தை வந்து இறந்து போயிடுது. ஸோ இதனால தான் சாணை வலிக்கி விழுந்தனால மாசாணி அம்மன் சொல்றாங்க. இது மாதிரி மாசாணி அம்மனுக்கு நிறைய வரலாறுகள் வந்து இருக்கு.